இந்தியாவின் பல பகுதிகளில் எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்தில் Reports are coming in from several parts of India தாமதம் மற்றும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக about a sudden shortage of domestic LPG cylinders. எல்லாருக்கும் அவுட்லைனா தெரியறது இந்த 2 நாள்ல சிலிண்டரோட விலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு. அதுக்கான காரணம் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ஈரான் மேல நடத்துற போருங்கிறது எல்லாருக்கும் அவுட்லைனா தெரியும். பட் இந்த டீடைல்ல அது எதனால கரெக்டா எக்ஸாக்டா எந்த பாயிண்ட்னால எந்த இடத்துனால இந்த எல்பிஜியோட விலை இன்னைக்கு இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, அதோட டிமாண்ட் ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல கொஞ்சம் டீடைலா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இந்த எல்பிஜினா என்னது? லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் இந்த ரெண்டத்தையும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல கம்ப்ரஸ் பண்ணும்போது அது லிக்விடா மாறி கிடைக்கிறது தான் நமக்கு இந்த எல்பிஜி. சரி, இந்த ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் எங்க இருந்து எடுக்கிறாங்க? 2 சோர்ஸ் இருக்கு. ஒன்னு நேச்சுரல் கேஸ் ரிசர்வாயர்ஸ். இந்த பூமியோட அண்டர் கிரவுண்ட்ல நிறைய நேச்சுரல் கேசஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ப்ரொப்பேன், பியூட்டேன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற கேசஸ் எல்லாம் வெளியே வரும். 2வது சோர்ஸ் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலையும் பூமியோட அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுக்கும் போது கூடவே இந்த ப்ரொப்பேன், பியூட்டேன் போன்ற கேசஸ் எல்லாம் வெளியே வரும். இப்படி கேஸ் ரிசர்வாயர்ஸ் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கேசஸ் எல்லாம் பியூரிஃபை பண்ணுவாங்க. அப்போ ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டேன் போன்ற கேசஸ் எல்லாம் தனித்தனியா செப்பரேட் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயில 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணும்போது ப்ரொப்பேன், பியூட்டேன், பெட்ரோல், டீசல் போன்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம கிடைச்சிடும். இப்படி எடுக்கிற ப்ரொப்பேன் அண்ட் பியூட்டைனை அதிகமான ப்ரெஷர்ல கம்ப்ரஸ் பண்ணும்போது அது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸா மாறுது. அதான் எல்பிஜி. இது ஏன் கேஸா இருக்கிறத லிக்விடா மாத்துறாங்கன்னா அது லிக்விடா இருக்கிற போது அதிகமான எல்பிஜியை கம்மியான ஸ்டோரேஜ்ல நம்மளால அடைக்க முடியும். சரி, இப்போ இந்தியா ஓனா எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்றோமான்னு கேட்டா எஸ் பண்றோம். நேச்சுரல் கேஸ் ரிசர்வாயர்ஸ் கிருஷ்ணா கோதாவரி பேசின், அசாம் பேசின் அண்ட் மும்பை ஹைல இருக்குது. இங்க இருந்து எடுக்கிற நேச்சுரல் கேஸஸை ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணி நம்ம எல்பிஜி கிரியேட் பண்றோம். பட் என்ன பிரச்சனைனா நம்ம யூஸ் பண்ற மொத்த எல்பிஜில 40% மட்டும் தான் நம்ம ஓனா ப்ரொடியூஸ் பண்றோம். மீதி 60% நம்ம ஃபாரின்ல இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். சரி, நம்ம இந்த மீதி 60% எந்தெந்த கண்ட்ரிஸ்ல இருந்து வாங்குறோம்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற கண்ட்ரிஸ் வந்து வாங்குறோம். இதுலதான் ஈரான் பேரே வரலையே. அப்புறம் அந்த வார் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்படி சவுதி, கத்தார், குவைத்ல இருந்து வர இம்போர்ட்ஸ் எல்லாமே ஈரானை ஒட்டி இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்முஸை கிராஸ் பண்ணி தான் வரும். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்முஸ்ல இப்ப ஈரான் எந்த கப்பலையும் விடுறதில்ல வார்னால. சோ அங்கிருந்து கிளம்பின கப்பல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்முஸை தாண்ட முடியாம அப்படியே நிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் தான். ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப ஈரான் கூட சண்டை போடுறாங்க? அதுக்கு என்ன காரணம்? இந்த வாருக்கான ரீசன் தான் என்ன? ஆக்சுவலி 1970s ஈரானும் அமெரிக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. அப்போ ஈரான் சோவியத் யூனியனை கவுண்டர் பண்ண அமெரிக்காக்காக நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஈரான்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற முக்காவாசி ஆயில் அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் கம்பெனிஸ்க்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆச்சு. அப்போ ஈரான் ஆட்சி பண்ணிட்டு இருந்த முகமது ரஜா ஃபல்விங்கிறவர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அது பிரச்சனை இல்லை, அவங்க நாட்டு மக்களை அவர் சரியா கவனிக்கல. ஈரான்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில் எல்லாமே வெஸ்டர்ன் கம்பெனிஸோட ப்ராஃபிட்டுக்காக தான் போச்சே தவிர அந்த பெனிஃபிட் ஈரான் மக்களை ரீச் பண்ணவே இல்லை. ஸோ இதனால ஏற்பட்ட 1917 ஈரானியன் ரெவல்யூஷன்ல தான் ருஹோல்லா கம்பெனிங்கிறவர் ஆட்சிக்கு வர வைக்கும். அண்ட் இந்த ருஹோல்லா கம்பெனி கம்ப்ளீட்டா யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கிறாரு. அது யூஎஸ்க்கு பிடிக்கல. ஏன்னா இப்ப யூஎஸ்ஆல ஈரானியன் ஆயில கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே சமயத்துல ஈரான் இஸ்ரேல ஒரு இல்லீகல் ஷேரா டிக்ளேர் பண்றாங்க. அதனால இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஆகாம போயிருது அண்ட் யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் ஆகாம போயிருது. பட் அது ஒரு போர் வரைக்கும் இப்ப வரதுக்கு காரணம் ஈரான் உருவாக்க ட்ரை பண்ற அந்த நியூக்ளியர் வெப்பன். உலகத்துல ஆஸ் ஆஃப் நவ் 9 நாடுகள்கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. யூஎஸ், ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், யூகே, இந்தியா, இஸ்ரேல், பாகிஸ்தான் அண்ட் நார்த் கொரியா. ஒரு நியூக்ளியர் பாம் யுரேனியம் அப்படிங்கிற எலமெண்ட்ல இருந்து தயாரிக்கிறாங்க. யுரேனியம்ல 2 ஐசோடோப் இருக்கும், யுரேனியம் 235 அண்ட் 238. ஒரு நார்மல் யுரேனியம்ல 235 அளவு 0.7%, 238 அளவு 99.3% இருக்கும். பட் நமக்கு இந்த 235 அளவு அதிகமா இருந்தா தான் நம்மளால கமர்ஷியலா அந்த யுரேனியமை யூஸ் பண்ண முடியும். சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா அந்த 235 அளவை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ இப்படி 3 to 5% யுரேனியமா நம்ம என்ரிச் பண்ணோம்னால் அது நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். 20% என்ரிச் பண்ணோம்னா சில ரியாக்டர்ஸ்ல சயின்டிபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் 90% என்ரிச் பண்ணோம்னா அது வெப்பன் கிரேடா மாறிடும். இப்ப இருக்கிற சில ரிப்போர்ட்ஸ் படி ஈரான் யுரேனியமை 60% என்ரிச் பண்ணிட்டாங்க. ஈரான் ஒரு நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டாவே இருக்குது. சோ இப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மேல நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த ஸ்டேட்டை நாங்க பிளாக் பண்ணிடுவோம்னு த்ரெட்டன் பண்றாங்க. இந்த உலகத்தோட 20% க்ரூட் ஆயில் அந்த ஸ்டேட் வழியா தான் வெளியே வருது. இந்தியாவோட 60% ஃபாரின் இம்போர்ட்டும் அந்த ஸ்டேட் வழியா தான் வெளியே வருது. என்னதான் ஈரான் இப்போதைக்கு நாங்க அதை பிளாக் பண்ணிடுவோம் த்ரெட்டன் மட்டுமே பண்ணாலும் அந்த ஸ்டேட் வழியா ஏதாவது கப்பல் வெளியே போனால் அது மேல அட்டாக் நடக்க தான் செய்யுது. அதனாலதான் எந்த கப்பலும் வெளியே வர முடியாம உள்ளே நிக்கிறாங்க. சரி, இப்ப இந்தியா வந்து இந்த டிமாண்டை ஃபேஸ் பண்றதுக்கு வேற எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா 3 விஷயம் பண்ணலாம். ஒன்னு, ரஷ்யா, நம்ம ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம். பிளஸ் பிரேசில் அண்ட் நைஜீரியா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கலாம். பட் என்ன பிரச்சனைனா
டிரான்ஸ்போர்ட் காசு அங்கேயிருந்து நீங்க கொண்டு வரதுக்கு ஜாஸ்தி. ரெண்டாவது அபுதாபி க்ரூட் ஆயில் பைப் லைன் அப்படிங்கிற பைப் லைன் இந்த ஸ்ட்ரெயிட் எல்லாம் தாண்டி ஃபுஜைரா அப்படிங்கிற போர்ட்ல போய் மீட் ஆகுது. அந்த இடத்துல போய் நம்ம அந்த பைப் லைன் மூலமா க்ரூட் ஆயிலை எடுத்து இந்தியாவுக்கு வரலாம். பட் அந்த பைப் லைன் மூலமா வர ஆயிலோட அளவு நமக்கு பத்தாது. மூணாவது என்ன பண்ணலாம்னா இந்தியன் நேவியை டைரக்டா அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு போய் அங்க நிக்கிற இந்தியன் ஷிப்ஸை சேஃபா எஸ்கார்ட் பண்ணி வெளியே கூட்டிட்டு வரலாம். 2019 இந்த ஸ்ட்ரெயிட்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்தியன் நேவி இப்படி போய் கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் அப்ப இருந்ததோட இப்போ சிச்சுவேஷன் கொஞ்சம் சிவியராகவே இருக்கு. ஆனால் என்ன இதனால பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகுமா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.